ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அருமையான வெஜ் காம்போ ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது இன்னைக்கு நான் செய்ய போகிற மாதிரி லஞ்ச் ரெசிபி. நீங்கள் ஒரு நாள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கடலைப்பருப்பு அரை டம்ளரும் துவரம்பருப்பு அரை டம்ளரும் சேர்ந்து 2 கலந்தாச்சு. நீங்கள் வீட்டில் எவ்வளோ அளவில் நீங்கள் பருப்பு போடுவீங்களோ அந்த பருப்பில் பாதி அளவு கடலைப்பருப்பும் பாதி அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் எப்போயுமே இந்த டம்ளரில் தான் பருப்பு வந்து 1 டம்ளர் போடுவேன். ஏன்னா நம்ம வீட்டில் சாம்பார்லாம் கெட்டியாக செய்வோம், பருப்பும் கெட்டியாக செய்வோம். அதனால் நான் வந்து இதில் பாதி கடலைப்பருப்பு அதே பாதி அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நல்லா பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பை வந்து ஊறவெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம குக்கரில் போட்டு அப்படியே வேக வச்சாலே போதும். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். உங்கள் விருப்பம், நெய் கூட நீங்கள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். பருப்பை வந்து ஊற வச்சு வேக வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. கடலைப்பருப்பு வந்து விசில் விட்டாலே நல்லா பக்குவமாக வெந்து வந்துடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயுமே பருப்பை வந்து வடைக்கு தவிர்த்து குழம்பு செய்கிறதுக்குலாம் ஊற வைக்கவே மாட்டேன். இப்படியேவும் டைரெக்டாகவே வேக வச்சுருவேன். நல்லா வெந்துடும். 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். புளி ஊற வச்சுக்கலாம். தக்காளி ரசம் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சோண்டு புளி, சும்மா அந்த பேருக்காக கொஞ்சம் ஒரு புளி வந்து சேர்த்துக்கணும். அது ஊறட்டும். ஏன்னா கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரமாக கரைச்சிக்கலாம். புளி வந்து ஒரு பக்கம் ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து ரசத்துக்கு தட்டிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே இந்த அளவில் தான் நான் ரசம் பண்ணுவேன், அதே அளவில் தான் பண்ணுறேன். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா மல்லித்தலையோட தண்டு, அந்த தண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இலையை மட்டும் பிச்சு போடுவோம், அந்த தண்டு சும்மா போட்டுருவோம். அதை இது கூட தட்டுனோம்னா நல்லா ரசம் வந்து மணமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா தட்டி எடுத்துருவோம். ரசத்துக்கு தட்டியாச்சு. அடுத்ததாக 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். புளி வந்து நல்லா ஊறிச்சு, கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சி சக்கையெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, தக்காளியை இதில் சேர்த்துடலாம். போட்டு மல்லித்தலையும் போட்டாச்சு. இப்போ ரசத்துக்கு வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. ரசத்துக்கு மசாலா தட்டியாச்சு, புளியும் தக்காளியும் ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்து விட்டுறலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே 2 வரமிளகாய், அடுத்து கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம ரசத்துக்கு தட்டணும் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்து விட்ருவோம். அடுத்து மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு கலந்து விட்டுருவோம். நல்லா லைட்டாக ஒரு வதக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ வந்து கரைச்சி வச்ச புளியும் தக்காளியும் சேர்த்துருவோம். அடுத்து உப்பு போட்டுருவோம். இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் புளிப்பு உப்பெல்லாம் சரி பார்த்து நம்ம அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். உப்பு வந்து புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எப்பயும் போல் ரசம் வந்து லைட்டாக நுரக்கட்டி நல்லா பொங்கி ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம வந்து ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சரி பார்த்தாச்சு. இப்போ வந்து லைட்டாக கொதி வரட்டும். பாருங்கள், நல்ல ரசம் வந்து நுரக்கட்டி பொங்க ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி ரசத்துக்கு தக்காளியை வேக வச்சு பிசைஞ்சு ரசம் செய்கிறத விட இந்த மாதிரி தக்காளியை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி இந்த மாதிரி ரசம் செஞ்சிங்கன்னா தக்காளியோட டேஸ்ட் அந்த ரசத்தில் அருமையாக இருக்கும். அதனால் புளிப்பு வந்து கம்மியாக சேர்த்துட்டு தக்காளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரசம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. பாருங்கள், கலரே பார்த்திங்கன்னா தக்காளியோட கலர் அப்படி வந்துருச்சு பார்த்திங்களா. அவ்வளோதான். இப்போ வந்து ரசத்தை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம துவரம் பருப்பு வந்து நல்லா குலைவாகவும் கடலை பருப்பு வந்து முழுசாகவும் இருக்கணும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டாலே போதும். எதுவுமே செய்ய தேவையில்லை. பருப்பு மத்து கூட வச்சு நம்ம கடைய தேவையில்லை. கடலை பருப்பெல்லாம் இந்த மாதிரி முழுசாக இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி முழுசாக இருக்கணும். துவரம் பருப்பு வந்து நல்லா குலைவாக வெந்திருக்கணும். அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த கடலைப்பருப்பு வேகாதுன்னு நினச்சிருப்பீங்க. இங்கே பாருங்கள், அதுவுமே மாவாக தான் வெந்திருக்கும். ஆனாலும் நம்ம வந்து ரொம்ப பருப்பு மத்து போட்டு கடைஞ்சோம்னா அதுவும் கடைஞ்சிரும். கடலைப்பருப்புமே மாவு போல் ஆயிரும். அதனால் சும்மா லைட்டாக கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்தும் நல்லா பொரிய விட்டுட்டு சீரகம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அதை கடுகு பொரியறதுக்குள்ளே சீரகம் வந்து கருகி போயிடும். அதனால் கொஞ்சம் பொரியட்டும், அப்புறம் சீரகம் சேர்க்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு அது ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா தாராளமாக ஒரு 5ல் 10 கூட சேர்த்துக்கலாம், தப்பில்லை. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு மனம் இருக்க பருப்பு குழம்போட மனம் நல்லாயிருக்கும். அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். அடுத்ததாக வெங்காயம் ஒரு 100 கிராம் 150 கிராம் அளவுக்கு வெங்காயமும் சேர்த்து வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாடை போகட்டும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டோம்னா காரசாரமாக சுருக்குன்னு இருக்கும். கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், பருப்புலேயும் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம், ஆனாலும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அடுத்து பச்சை மிளகாயும் ஒரு 4 சேர்த்துக்கலாம். காரம் அந்த அளவுக்கு இருக்காது, அதனால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எப்போயுமே நான் சொல்கிறது எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன், காரம் மட்டும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு எப்படி நமக்கு அதிகம் கம்மி நம்ம பார்த்து சேர்க்குறோமோ அதே போல் காரத்தையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம். பருப்பு குழம்புலையே நம்ம நிறைய வெரைட்டியில் பருப்பு குழம்பு செய்வோம், அது இதுவும் ஒன்று. பருப்பு வந்து நம்ம வீட்டில் எப்போயும் ஒரே மாதிரி செய்ய மாட்டோம். வேறு மாதிரி செஞ்சால் தான் அப்பப்போ பருப்பு சாப்பிட்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைன்னா பருப்பு சாப்பிட எப்போ பாரு ஒரே மாதிரி சாப்பிட்றோமே அப்படின்னு தோணும். இந்த மாதிரி கொஞ்சம் விதவிதமாக செஞ்சோம்னா பருப்பு குழம்பா அப்படின்ற மாதிரி டேஸ்ட்டாக, இந்த மாதிரி பருப்பு குழம்புலாம் அப்பப்போ வேறு மாதிரியெல்லாம் செஞ்சோன்னா பரவாயில்ல, டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் எல்லோரும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. வேறு அடுத்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்து விட்ருவோம். கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொதிக்கிறப்போ இது அதிகமாக ஆயிரும் கெட்டியாக, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நல்ல சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு தான் பண்ணுறோம், அதனால் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே போல் தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ஓரளவுக்காவது நல்ல கெட்டி பக்குவத்தில் இருக்கணும் பருப்பு, அப்போ நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சும்மா லைட்டாக ஒரு 2 கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை இறக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. உப்பு மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இதில் பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துட்டேன், வீடியோவில் வந்து கட் ஆயிருச்சு. அதனால் நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் வந்து இதில் போட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. அந்த டைமில் வீடியோ வந்து கட் ஆயிருச்சு, அதனால் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சாரி, ஓகேவா. அவ்வளோதான். நல்லா கொதிக்க ஆரம்பித்து நல்லா கெட்டி பக்குவத்துக்கும் வந்துச்சு. தண்ணியும் பருப்பும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறமா இதுக்கு மேலே இறக்குறப்போ நல்லெண்ணெய், நெய் எதை வேணாலும் நீங்கள் மேலே ஊற்றிக்கலாம் லைட்டாக. இப்போ நான் வந்து கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். அருமையான துவரம்பருப்பு கடலைப்பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பருப்பு பாருங்கள், முழுசாக இருக்கிறப்போ நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அந்த பருப்பு வந்து கடிபடுறப்போ டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அடிக்கடி நீங்கள் இதே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. நம்ம தினமும் ஒரே மாதிரி பருப்பு குழம்பு, ஒரே மாதிரி பருப்பு குழம்பு சாம்பார்லாம் செஞ்சிட்ருக்கப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு போர் அடிச்சிடும். என்ன எப்போ பருப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பருப்பு குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. நம்ம கிச்சன்லேயும் அப்படி தான் நிறைய வெரைட்டியில் இந்த மாதிரி வெறும் பருப்பே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் நிறைய பருப்பு வெரைட்டி நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் இதுவும் ஒன்று. சரிங்களா. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். நான் வந்து இதில் நல்லெண்ணெய் ஊற்றணும். நம்ம வீட்டில் நெய் சாப்பிட மாட்டாங்க, இதுக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றணும். நான் வந்து ஊற்றிக்கல, சரி சாப்பிட்றப்ப வேணால் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிக்கல. உங்களுக்கு வேணும்னா மேலே கொஞ்சம் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ நீங்கள் ஊற்றிட்டு இறக்கிக்கலாம். அருமையான பருப்பு கறி ரெடி.
முதல்ல கொஞ்சம் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். அதே போல் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நிறைய வெந்தயம் போடாதீங்க, கசப்பாயிரும். அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதே அளவு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். அவ்வளோதான். நல்லா படன்னு பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அடுத்ததாக கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிரும். நல்லா அரைச்சாச்சு பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த டைமில் இது கூட நான் 4 லெமன் புழிஞ்சு எடுத்திருக்கேன். அதே சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்கள் மிக்சியை ஒரு அடி அடித்தாலும் சரி, இல்லை சும்மா அப்படியே நீங்கள் கலந்துக்கிட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். நல்லா கலந்ததுமே பாருங்கள், நல்லா கெட்டி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் உப்பு கூட உங்களுக்கு சரி பார்க்குறதுனா சரி பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு பவுலுக்கு இதை மாற்றிடுவோமா. இப்போ நம்ம தாளித்து ஊற்றணும். அதுக்காக சரி ஒரு பவுலில் மாற்றிட்டோம்னா தாளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்க, இது நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம், எதுவுமே ஆகாது. லெமன் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு. நல்லா ஒரு துவையல் பக்குவத்துக்கு வந்துச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி இருக்கணும். தண்ணியாக, ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பவுடரையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். அவ்வளோதான். தாளித்து ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம். நல்லா பொரிஞ்சதுமே நல்லா கடுகு போட்டு தாளித்து கூடவே கருவேப்பிலையும் போட்டுருவோம். அவ்வளோதான். சரி, அப்படியே ஊறுகாயில் எடுத்து ஊற்றிடலாம். அதில் அருமை, அப்படியே எச்சு ஊறுது. அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ டெம்ட் ஆகுது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை 1 வருஷம் கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அருமையான ஒரு ஊறுகாய் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஊறுகாய் எதுவும் இல்லை, நம்ம வேலைக்கு பசங்களுக்கோ இல்லை ஸ்கூல் லஞ்சுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ இந்த மாதிரி லஞ்சு கொடுத்து விட்றதுக்கு ஏதாவது சைட் டிஷ் வேணும் அப்படின்னா வீட்டில் ஒரு 2 லெமன் இருந்தாலே போதும். லெமன் பூண்டையும் போட்டு அரைச்சி தாளித்து இந்த மாதிரி ஊற்றி கொடுத்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லை, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடக்கூட அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். நான் இன்றைக்கி என்னத்துக்கு பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் பருப்பு குழம்பு செஞ்சுட்டு ரசம், தக்காளி ரசம் பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்டன்ட் லெமன் ஊறுகாய் செஞ்சுருக்கேன். அப்படியே இந்த நல்ல ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது பாட்டுக்கு இருக்கும். 6 மாதம், நான் 1 வருஷம் கூட இருக்கும். ரெடி, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நல்லா பருப்பு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் முழுசாகவும் கொஞ்சம் குலைவாகவும் செஞ்சிங்கன்னா, கடலைப்பருப்பு நல்லா முழுசாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் குலைவாக துவரம் பருப்பு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் நான் சொன்ன மாதிரி நல்லா தக்காளியை அரைச்சி போட்டு நீங்கள் தக்காளி ரசம் செய்யுங்க. அதுவும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல தக்காளியோட டேஸ்ட் அதிகமாக தெரியும் நமக்கு. நம்ம கரைச்சி போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த இன்ஸ்டன்ட் ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே ஊறுகாய் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் பார்த்திங்கன்னா ஊற வச்சு அது இதுன்னு வேக வச்சு அப்படியெல்லாம் செய்வோம். ஆனால் பிழிஞ்சு அந்த சாறு வச்சு நம்ம ஒரு ஊறுகாய் செய்கிறப்போ நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். டெய்லி ஊறுகாய் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை செஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு வேலையே அதிகம் கிடையாது, சின்ன வேலை. நம்ம ஒரு குழம்பு வேக வைக்கிறதுல இந்த ஊறுகாயை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ சட்டுன்னு செய்யக்கூடியது இந்த ஊறுகாய். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஏதாவது குழம்பு இல்லைன்னா கூட இதை வச்சு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.